சித்ராவதி ஆறு. இன்னைக்கு இந்த பக்கமா வேற ஒரு வழியில வாக்கிங் வந்தேன். இதுதான் மெயின் வாக்கிங் வர்ற ரூட்டே எப்பவுமே. அது வாக்கிங் வரக்குன்னு தனியா ஒரு ரோடு போட்டிருக்காங்க. சித்ராவதி ஆத்துல தண்ணி பாருங்களேன். முதல்ல இந்த மாதிரி தண்ணியே பார்க்க முடியாதுங்க. சும்மா வறண்டு நான்லாம் வந்த புதுசுல 10 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா வறண்ட மண்ணு தான் இருக்கும். மலன் அந்த மாதிரி தேர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுல நிறைய மலன் எடுத்து எடுத்து குழியும் குண்டுமா அப்படி கிடக்கும். இன்னைக்கு எப்பவுமே புல் வருஷம் 365 நாளும் தண்ணி ஃபுல்லா நின்றுக்கிட்டே இருக்குது. இதே மாதிரி தண்ணி குறைஞ்சிச்சுன்னா வேற பக்கம் இருந்த டேம்ல இருந்து திறந்து விட்டுருவாங்க. அந்த நீர்க்கோழிலாம் நிறைய நீந்திக்கிட்டு போகுது. ஆனா உங்களுக்கு தெரியாது வீடியோல. அழகா இருக்குது பாக்குறதுக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரின்காரவங்க கட்டினது. அவங்களுக்கு அது ஒரு அவங்களா சுயமா கட்டி, இதுவும் காட்டுக்குள்ளதான். ரொம்ப தூரம் புட்டபர்த்திக்கு இதுக்கு ரொம்ப ரொம்ப தூரமா இருக்கும். கட்டி இந்த போறாங்க பாருங்க, இங்கிலீஷ்காரங்க வாக்கிங் போறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது இங்கிலீஷ்காரங்களுங்க. செடியெல்லாம் பாருங்க செம்மையா வச்சிருக்காங்க. வெள்ளை கலர் செடி இருக்குது. இந்த பில்டிங் ஃபுல்லா அவங்களுக்கு தான். இந்தாங்க ஜாயிண்ட் அது ஒரு பில்டிங்கு. இது ஒன்று 2 இருக்குது. அவங்களுக்குலாம் ஆளுக்கு வந்து ஜாமான்லாம் வெளியில இருந்து வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி ஆள் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வேப்ப மரம் உள்ள நிறைய மரங்கள், ஃப்ரூட்ஸ் மரங்கள் தாங்க அவங்க அதிகமா நடுறாங்க. நாங்க 2 லேட் நடந்து போறாங்களா, அவங்க இங்கிலீஷ்காரவங்க தான். வாக்கிங் போறாங்க. யாரோ ஒரு பொண்ணு உட்காந்துட்டாங்க. என்னது இது? கேட்கலாம் அவங்ககிட்ட என்ன இது செடின்ட்டு. இந்த பூச்செடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் கலர். இது வீட்டில் நிறைய வீட்டில் வாங்கி வச்சிருப்பாங்க. நிழலாவும் இருக்கும். நல்லா குழுக்குழு வெயில் காலத்துக்கு நல்லா இருக்கும். இந்த பாரிஜாதம் பூ மேலே இருக்குது. பாரிஜாதம் இல்லை, பவளமல்லி. பவளமல்லி செடியும் இருக்குது. இந்த ப்ளூ கலர் இது வந்து என்ன பேர் என்னன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்தாங்க ஆவாரம்பூ நம்ம ஊர்ல இருக்குங்களா, அதான் இந்த மார்கழி மாசம்னா எல்லாம் வந்து காப்பு கட்டுவாங்க. அதுக்கு மட்டும் இல்ல இது. சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுகருக்கு வந்து இந்த இது ஆவாரம்பூ தலை போட்டு டீ, அதே ஆவாரம்பூ தலை இந்த டீ குடிக்கலாம், டீ மாதிரி. அதுக்குன்னு ரொம்ப ஓவரா போட்டு குடிச்சிடாதீங்க. ரொம்ப ஹீட்டு, உடம்பு தூக்கமே வராமல் பண்ணிடும். லிமிட்டா ஒரு நாளைக்கு ஒரு 10 இதழ் அந்த மாதிரி போட்டு குடிக்கலாம். அது கூட கொஞ்சம் ஜீரகம், ஓமம், அப்புறம் சோம்பு இருக்குல்ல, சோம்பு, இதெல்லாமே போட்டு நீங்க ஆட் பண்ணி குடிச்சிங்கன்னா, கரிஞ்சீரகம் ஏதோ பண்ணி குடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லது. ஆனா ஜீரகம் மட்டும் போட்டு குடிச்சிங்கன்னா இந்த சூட்டுக்கும் அந்த ஜீரகத்துக்கும் அந்த இதை சூட்டை தணிச்சுக்கும். நல்லா இருக்கும். பயன்படுத்தி பாருங்க. நான் பயன்படுத்தினேன். ஆனா எனக்கு ரொம்ப டெய்லி குடிச்சதுனால வயிற்றுச்சல் ஓவராகி 2-3 நாள் தூக்கமே இல்லை. அதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். என்ன குடிச்சாலும் மாத்திரை எல்லாம் போட்டு தேவை. மேலே பாருங்க அந்த முடக்கத்தாங்கீரை, அதனுடைய விதைகள்லாம் நிறைய இருக்குது.